ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சப்தமி திதி மதியம் 12:43 வரை உள்ளது. பின் அஷ்டமி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு 11:43 வரை உள்ளது. சித்த யோகம். இன்று சிவபெருமான் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி என்பதால் கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு கால பைரவர் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சுப ஓரை சுக்கர ஓரை காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. குரு ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை தவிர்க்க வேண்டும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றமான நாளாக அமையும். சந்திரபலம், சுக்கிரபலம், சனீஸ்வர பலம், குரு பலம் எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. நீங்க கவலைப்படவே வேண்டாங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களே, உங்களுக்கு ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிடுவீங்க, நல்லா பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு அதிகாரிகள் பாராட்டு பெறுவீங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. லாபம் கூடுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்க வேலையை பார்த்து நிறைய வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட வந்துடுவாங்க. அதனால இன்னைக்கு வருமானம் அதிகமா இருக்குங்க. பெண்களே, உங்களுக்கு சிலர்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சிடுவீங்க. அதிகாரிகள் பாராட்டு பண்ணுவாங்க உங்களை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் பாருங்க, அவங்களும் சீக்கிரமா வேலையை முடிச்சிடுவாங்க. குடும்பத்துல மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அன்பு கூடுங்க, காதல் மிகுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. மாணவர்களே, படிப்பில் சூப்பரா இருப்பீங்க. நீங்க நல்லா படிப்பு வரும், கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க, சந்தோஷமான நாளுங்க. ஆசிரியர்லாம் உங்களை பாராட்டுவாங்க. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் என்னன்னா சிகப்பு மற்றும் மஞ்சளுங்க. அதிர்ஷ்டமான எண்ணெய் என்னன்னு தெரியுமாங்க? 5 மற்றும் 6ங்க. அஸ்வினி நட்சத்திரம் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மேன்மை தாங்க. நீங்க எல்லா காரியத்தையும் நீங்க சீக்கிரமா முடிச்சிடுவீங்க. பரணி நட்சத்திரம் சொல்லவே வேண்டாங்க. உங்களை பத்தி எல்லா காரியங்களும் சீக்கிரமா முடிச்சுட்டு எல்லா வேலைகளையும் நீங்க தான் டாப்புங்க. கார்த்திகை நட்சத்திரம் பார்க்கறதுக்கு நீங்க கராரா இருக்க மாதிரி தெரியும். ஆனா உங்க மனசு இலக்கிய மனசுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. எல்லா வேலையும் நல்ல விதமாக முடியுங்க. என்னங்க, வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுமாங்க? முருகபெருமானுங்க. மந்திரம் என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவன்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலும் மேன்மைதாங்க. ரிஷபராசி அன்பர்களே, நீங்க அன்பானவங்க, பாசமானவங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலும் நல்லா இருக்குங்க. சந்திரபலம் அருமையா இருக்குங்க. சுக்கிரபலமும் குரு பலமும் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரே யோசனையா இருக்கும். வியாபாரத்துக்கு எப்படி அபிவிருத்தி பண்றது, வேலைக்கு போனா என்ன பண்றது, இதெல்லாம் யோசனை இருக்கும். ஆபீஸுக்கு போறவங்களே, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை உங்களுக்கு பளு அதிகமா இருக்குங்க.
என்ன பண்ணலாம், வேற வேலையை தேடுவோமா என்ற யோசனை வரும். வேண்டாங்க, இங்கேயே இருங்க. வியாபாரிகளே, உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். சில பேருக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாமா, இன்னொரு கிளை திறக்கலாமான்ற யோசனைலாம் இருக்குங்க. நல்லதுதாங்க, லாபம் உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வருமானம் கூடுங்க. வாடிக்கையாளர்லாம் ஒத்துழைப்பு குடுப்பாங்க. ஆனா என்னங்க, தண்டல் கட்டணமே, அதுக்கு என்ன பண்றதுன்ற யோசனை இருக்குங்க. அவ்வளோதாங்க. பெண்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. ஆஃபீஸ் போற பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அக்கம் பக்கத்துல பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. இல்லன்னா வத்தி வச்சுருவாங்கங்க. குடும்ப பெண்களே, நீங்க குடும்பத்துல சகஜமா பழகுவீங்க. அதே சமயம் பாருங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு சொன்னீங்கன்னா, அத மத்தவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. அதனால பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. மத்ததெல்லாம் தேவையே இல்ல. எல்லாம் நார்மலா இருக்கும். வேலைக்கு தேடிட்டு இருக்க பெண்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுங்க. வேலை கிடைச்சிருங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு நல்லா இருக்கும், பாசம் நல்லா இருக்குங்க. ஆனா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணி பேசுங்க. மாணவர்களே, இன்று படிப்பு நல்லா வருங்க. சில மாணவர்களுக்கு படிப்பு கொஞ்சம் தெரியாம இருக்கும். அத பக்கத்துல இருக்கிற மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. தப்பே கிடையாதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இன்னைக்கு நீங்க கம்பீரமா இருப்பீங்க. எல்லா விஷயத்திலுமே நீங்க நல்லாவே இருந்துட்டு இருப்பீங்க. உங்கள யாருமே யோசிக்க முடியாது. அப்படி இருப்பீங்க. எல்லா வேலையும் நல்லா நடக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. மத்தவங்கள பத்தி நீங்க பேசவே கூடாதுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா போதுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்கள, நீங்க எல்லா விதத்திலயும் மேன்மையா இருப்பீங்க. ஆனா டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க. அது ஒண்ணு தாங்க உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள் அணிய வேண்டிய நிறம் என்ன தெரியுமாங்க? வெள்ளை நிறங்க. அதிர்ஷ்ட எண் 1ங்க. வணங்க வேண்டிய தெய்வம் என்னங்க? சிவபெருமான் மற்றும் சித்தர்கள்ங்க. மந்திரம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்க. மிதுன ராசி அன்பர்களே, நீங்க சாமர்த்தியசாலிங்க. அன்பானவர்கள், பண்பானவர்கள். எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க நல்லா. ஆனா சந்திர பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. சுக்கிர பலம் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு. சனி பலம் கொஞ்சம் சுமாருங்க. குரு பலம் கொஞ்சம் சுமாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நாள் அருமையான நாளுங்க. உங்களுக்கு ஏற்றமா அமையுங்க. நீங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனா இருந்தாலும், ஒரு சில காரியம் மட்டும் கொஞ்சம் தடப்பட்டு அப்புறமா நடக்குங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணா முடிஞ்சிருங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களே, நீங்க ஆஃபீஸ ஃபைல பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சில ஃபைல் கொஞ்சம் டஃப்பா இருக்குங்க. அத பக்கத்துல இருக்கிற அன்பர்கிட்ட கேட்டு அத ஃபுல் பண்ணிடுங்க. தப்பே இல்லைங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. ஆனா பக்கத்து கடைக்காரர் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு சொல்லு வருங்க. ஆனா அந்த பத்தி நீங்க யோசிக்க வேணாம். அவங்கள பத்தி எதுவுமே பேசாம இருங்க. சில காரியங்கள் கொஞ்சம் தடப்பட்டு பின்னாடி நல்ல விதமா முடியுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வேலைவாய்ப்பு நெறைய வருங்க. இருந்தாலும் ஒரு கஷ்டமான வேலை வருங்க. அத பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட யாராச்சும் குடுத்தாச்சும் அத சரி பண்ணி அனுப்பிச்சுட்டீங்கன்னா, வாடிக்கையாளர்கள்ட்டருந்து உங்களுக்கு வருமானம் கூடுங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குங்க. கொஞ்சம் நிதானம் மட்டும் தேவைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா, ஆஃபீஸ் போற பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபைல்ல சில தவறுகள் வருங்க. பக்கத்துல இருக்கிற அதிகாரிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த தவறுகள சரி பண்ணிடுவீங்க. கணவன், மனைவி உங்களுக்குள்ள அன்பு நல்லா இருக்குங்க. பாசம் நல்லா இருக்குங்க. காதல் மிகுங்க. மாணவர்களே, உங்களுக்கு படிப்புல நல்லா இருக்குங்க. அதுவும் மேத்ஸ் போடுறவங்களுக்கு அருமையா மேத்ஸ் வருங்க. அக்கவுண்டன்சி படிக்கிறவங்களுக்கு அருமையா இருக்குங்க இன்னைக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இளம் பச்சைங்க. இன்னைக்கு ராசியான எண் என்ன தெரியுமா? 5ஆம் எண்ணுங்க. மிருகசீரிட நட்சத்திரங்களே, சட்டுன்னு உங்களுக்கு கோவம் வந்துருங்க. அதனால கோவத்த மட்டும் கட்டுப்படுத்திருங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை தாங்க. திருவாதிரை நட்சத்திரத்திலே அடம் பிடிக்காதீங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்குங்க. பிடிவாத குணத்த விட்டுடுங்க. எல்லா விதத்திலயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு சூப்பரா இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க. எல்லா விதத்திலயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. விட்டு குடுத்து போயிடுவீங்க. அதனால உங்களுக்கு எல்லா விதத்திலயும் மேன்மை தாங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க பெருமாளுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமோ நாராயணாய நமஹ. கடகராசி அன்பர்களே, நீங்க அன்பானவருங்க, பாசமானவருங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஞானம் உண்டுங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. இன்னைக்கு சந்திர பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. சுக்கிர பலம் சூப்பரா இருக்குங்க. குரு பலம் நல்லாவே இருக்குங்க. எல்லா விதத்திலும் குரு பலம் அருமையா இருக்குங்க. சனி பலம் கம்மியா இருக்குங்க.
அவ்வளவுதாங்க. மற்றபடி எல்லாம் வருமானம்லாம் வருங்க, மேன்மை உண்டாகுங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு ஆஃபீஸ்ல அமோகமா வேலை பண்ணுவீங்க. எல்லாம் பண்ணுவீங்க. மத்தவங்க வேலைய நீங்களே எடுத்து பண்ணுவீங்க. வியாபாரிகளே வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு லாபம் வருங்க. இன்னைக்கு அமோகமான நாளுங்க. ஆனா, கணக்கு வழக்கு மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுங்க. சரி பண்ணி வச்சுக்கங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு பாருங்க எல்லா விஷயத்தையும் நீங்களும் அலசி ஆராய்வீங்க. உங்களுக்கு வேலை நெறைய வரும். அதனால வருமானங்கள் தாராளமா இருக்குங்க. பெண்களே, உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது தான் ஒரே பழக்கமா இருக்கும். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. அட்வைஸ் மழை தாங்க வச்சீங்க. ஆஃபீஸ் போறவங்கள நீங்க சலசலன்னு பேசிட்டு இருப்பீங்க. அந்த பேச்ச கொஞ்சம் குறைச்சிட்டு உங்க கவனம் செலுத்துங்க. எல்லா விதத்திலயும் மேன்மை உண்டாகுங்க. குடும்ப பெண்கள் பாருங்க பாருங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு மிகுங்க. ஆனா அதே சமயத்துல கணவனோ, மனைவியோ யார் கடகராசியா இருக்காங்களோ, அவங்க மற்றவங்கள பேசும்போது நிதானமா யோசிச்சு பேசணுங்க. அவ்வளவுதாங்க. மாணவர்களே, படிப்புல நீங்க சுட்டீங்க. எல்லா படிப்பும் வரும். மத்தவங்களுக்கு நீங்க கிளாஸ் எடுப்பீங்க. டியூஷன் சொல்லிக் குடுக்குற மாரி நீங்க படிப்பீங்க. ஆனா என்ன பாருங்க, சட்டுன்னு ஞாபக மறதி வந்துரும். அத மட்டும் சரி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் என்ன தெரியுமாங்க? வெள்ளை நிறங்க உங்களுக்கு ராசியான நிறம். ராசியான எண்ணம் வந்து 1, 3ங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களே, எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு பாருங்க, தெய்வ பக்தி அதிகமா இருக்குங்க. நீங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. மற்றவங்களுக்காக எல்லா வேலைகளும் நீங்க இழுத்து போட்டு செய்வீங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். ஆனா, பேச்சுல மட்டும் மற்றவங்கள ஏதாச்சும் ஒண்ணு குறை சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அத விட்டாங்கன்னா அவங்களுக்கு அமோகமா இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு மேன்மையான நாளுங்க. ஆனா கொஞ்சம் அலைச்சல்னால ஒரு சில காரியங்கள் முடியுங்க. அவ்வளவுதாங்க. சில பேருக்கு சோம்பல் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கால பைரவர். சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமோ நமக. ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமோ நமக. சிம்மராசி அன்பர்களே, நீங்க அஞ்சா நெஞ்சம் படைத்தவங்க. எதையும் நீங்களே எளிதில் சமாளிப்பீங்க. அந்த திறமை உங்களுக்கு உண்டுங்க. இன்னைக்கு சந்திரபலம் அமோகமா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. ஆனா சுக்கிரபலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. சனி பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. மற்றபடி ஏற்றமா இருக்குங்க இன்னைக்கு நாளு. குருபலம் சுமாரா இருக்குங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் இவங்க தான் எடுத்து கட்டி செய்வாங்க. இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யூனியன் அதிகாரிகளா கூட இருப்பாங்க. சில பேர் தலைவர் பதவியில இருப்பாங்க. அதிகாரிகளே இவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகம் நடக்கும். நீங்க வியாபார சங்கத்து தலைவரா கூட சில பேர் இருப்பாங்க. சமுதாய தொண்டும் சில பேர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கோபத்த மட்டும் குறைச்சிங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வேலைவாய்ப்பு நெறைய வரும். வருமானம் கூடும். சில பேர் சங்கத்துல மெயினான தலைவர் பதவியும் இருக்கும். மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. நீங்க ஆஃபீஸ் போறவங்க பெண்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க தான் ஒரு தலைவி அளவுக்கு அவங்க இருப்பாங்க. எல்லாருமே இவங்க கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. குடும்ப விஷயத்த பத்தி பேசுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. மற்றபடி குடும்ப பெண்களும் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் குடும்பத்த அவங்க தாங்க வழிநடத்துவாங்க. கணவன், மனைவி 2 பேருக்கும் நல்ல பாசங்கள் இருக்குங்க. அன்பு இருக்குங்க. காதல் மிகுங்க. குழந்தைகள இவங்க நல்லா பராமரிப்பாங்க. மாணவ செல்வங்களே, அருமையா இருப்பீங்க. நீங்க ஸ்டூடண்ட் தலைவரா கூட சில பேர் இருப்பாங்க. நல்ல படிப்பாளிகளா இருப்பாங்க. இன்னைக்கு உன்னதமான நாளுங்க. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் என்னன்னு தெரியுமாங்க? ஆரஞ்சு கலருங்க. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3ங்க. மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜெகத்த ஆளுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விதத்திலும் செல்வாக்கு இருக்குங்க. பண வசதிகள் கூடும். ஆ ஆதாயங்கள் பெருகும். குடும்பத்துல மேன்மை உண்டாகும். பூர நட்சத்திரக்காரங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அவங்க ஃபங்ஷன இந்த டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணுவாங்க. டிசிப்ளினா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதாங்க. உத்தர நட்சத்திரங்க அன்பா, பண்பா, பாசமா குடும்பத்த அனுசரிச்சு போவாங்க. வியாபாரிகள பார்த்தாலும் எல்லா விதத்திலயும் மேன்மையா இருப்பாங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னங்க? கா கால பைரவர் மற்றும் சித்தர்கள். என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமக.
அதேமாரி சித்தர்களுடைய மந்திரம், அவர்களுக்கு எந்த சித்தர்கள் பிடிக்குதோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், கவர்ச்சியா பேசி எல்லாத்தையும் மயக்கி உங்களுடைய சாதுரியமா முடிச்சிடுவீங்க. இன்னைக்கு பாருங்க, சந்திர பலம் சரியில்லைங்க. ஆனா சுக்கிர பலம் நல்லா இருக்குங்க. சனி பலம் சூப்பரா இருக்குங்க. குரு பலமும் ரொம்ப அருமையா இருக்குங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டுங்க. ஆபீஸ் போறவங்க பாருங்க, எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. எந்த கவலையும் பட வேண்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளா அமையுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு கோபம் வந்துரும். யாராச்சும் ஒருத்தங்க வாடிக்கையாளர் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா கோபம் வந்துரும். ஆனா கோபம் மட்டும் படாதீங்க. வியாபாரம் அமோகமா நடக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்கள் அந்த இடத்துல கம்மியா குடுக்குறாங்க, இந்த இடத்துல கம்மியா குடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கோபத்த தூண்டுவாங்க. கோவப்படாதீங்க. நீங்க நியாயமா சொல்லுங்க. உங்களுக்கு வருமானங்கள் கூடுங்க. பெண்களே, இன்னைக்கு நீங்க தாங்க டாப்பா இருப்பீங்க. எல்லார்ட்டயும் நல்லா பேசி பழகுவீங்க. இருந்தாலும் யாராச்சும் ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா, அதுதாங்க உங்களால தாங்கிக்க முடியாது. டக்குன்னு கோவம் வருங்க. கோவப்படாம இருங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டுங்க. ஆஃபீஸுக்கு போற பெண்களுக்குன்னு இதே தான் நான் சொல்லுவேன். நீங்க கலகலப்பா பழகுவீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, சொல்ல மட்டும் தாங்க மாட்டீங்க. கணவன், மனைவி உங்களுக்குள்ள அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், காதலும் கூடும். ஆனா, ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதே சமயத்துல உரிமையோட ஒரு வார்த்தைய சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, அதுவே மற்றவங்க கோவப்படுற மாரி எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் ஒரு சில வார்த்தைகள தவிர்த்துருங்க. மாணவ மாணவர்களே, உங்களுக்கு கல்வி அறிவு அதிகமா இருக்குங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. ஆனா, அதே சமயத்துல உங்களுக்கு வந்து கேளிக்கைகள்ல உங்க மனம் திரும்பும். அதனால வந்து உங்க ஆசிரியர்கள் உங்க மேல கோவப்படுவாங்க. நீங்க கவனம் செலுத்திங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. அணிய வேண்டிய நிறம் வந்து இளம் பச்சை நிறங்க. உங்களுக்கு ராசியான எண் வந்து 5ங்க. உத்தர நட்சத்திரக்காரங்களே, நீங்க தலைமை பண்பு எடுத்து வழிநடத்துற மாரி இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் உங்க இதுல தான் நடக்கும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட பண்புகள் மேலோங்கி இருக்கும். உங்களால ஆதரவா பேசி எல்லாரையும் பணிய வைக்க முடியும். அர்த்த நட்சத்திரக்காரங்களே, நீங்க கனிவாவும், பணிவாவும் பேசி, இதமாவும் பேசி எல்லா காரியத்தையும் முடிச்சுருவீங்க. சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களே, நீங்க எல்லாம் பேசுவீங்க, எல்லாத்துக்காக செயல்படுவீங்க. ஆனா கோபம் மட்டும் சட்டு சட்டுன்னு வந்துருங்க. அந்த குணத்த விட்டீங்கன்னா, எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை தாங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கால பைரவர் மற்றும் ஆஞ்சநேயர். இவங்க 2 பேரையும் வணங்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை தாங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய நமக, ஓம் ஆஞ்சநேயாய நமக. அத மட்டும் சொல்லுங்க. மேன்மை தாங்க. துளாராசி அன்பரே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள்ங்க. அதே சமயத்துல நியாயம், தர்மம் கரெக்ட்டா டக்கு டக்குன்னு பேசுவீங்க. அதுதாங்க உங்ககிட்ட உள்ள ஒரு குணம். ப்ளஸ்ஸும் அதுதாங்க, மைனஸும் அதுதாங்க. இன்னைக்கு சந்திரபலம் அருமையா இருக்குங்க. சந்திரபலம் கூடியிருக்குங்க. அதனால தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பலமும் ரொம்ப அருமையா கூடியிருக்குங்க. எந்த விதத்திலயும் ஒரு குறை இருக்காதுங்க. சனி பலம் வரும் நாட்ல அருமையா இருக்க போதுங்க. ஆனா குரு பலம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களே, உங்களுக்கு ஆஃபீஸ்ல எல்லா வேலை வாய்ப்புகளும் நீங்களே எடுத்துக்கிட்டு செய்வீங்க. மற்றவங்க வேலையும் நீங்களே செய்வீங்க. ஆனா, சட்டுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்லுவீங்க. அதனால என்ன ஆகும்னா, மற்றவங்க வேற மாரி நெனச்சுருவாங்க. அதனால அத மட்டும் விடுத்துடுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. ஏற்றமான நாள் தாங்க. வியாபாரிகளே, வியாபாரங்கள அமோகமா நடக்குங்க. நீங்க கணக்கு வழக்குகள் மட்டும் கரெக்ட்டா வச்சுக்கங்க. டக்குன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அந்த கணக்கு வழக்க காட்டி சரி பண்ணிடலாம். கடின உழைப்பாளிகளே, நீங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வந்து உங்ககிட்ட செயல்படுத்துவாங்க. ஏன்னா நீங்க கரெக்ட்டா நடந்துக்குவீங்க. நீதிமான், தர்மமான்ங்க. ஆனா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்க. அது மட்டும் வேண்டாங்க. பணவரவு உண்டுங்க. பெண்களே, நீங்க எல்லா விதத்திலயும் நீங்க டக்கு டக்குன்னு பேசுவீங்க. ஏதாச்சும் ஒரு சொல்லு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதுதாங்க உங்ககிட்ட உள்ள ப்ளஸ்ஸும், மைனஸும் 2மே அதுதாங்க. ஆஃபீஸுக்கு போற பெண்களே, மற்றவங்கள பத்தி நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுதாங்க உங்களுக்கு பலமும் கூட. கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பண்பு, பாசம், காதல் எல்லாம் இருக்கும். சட்டுன்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா, அந்த வார்த்தையில மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அத மட்டும் தவிர்த்துருங்க. மாணவ செல்வ
மாணவர்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் கல்வியில மேன்மை உண்டாகுங்க. மற்ற மாணவர்கள் படிக்கலன்னு சொன்னா, அத பத்தி நீங்க எதுவுமே கமெண்ட் பண்ணாம இருங்க. அணிய வேண்டிய நிறம் வெள்ளை நிறங்க. அதிர்ஷ்ட எண் 6ங்க. சித்திரை நட்சத்திரம் எல்லா விதத்திலும் மேன்மையான நட்சத்திரம். ஆனா கோபப்படுங்க. அந்த கோபத்த தவிர்த்தா எல்லா விதத்திலும் மேன்மை. சுவாதி நட்சத்திரம் அருமையான நட்சத்திரங்க. டக்கு டக்குன்னு பேசுவாங்க. ஆனா எதுலயும் நியாயமா முடிவெடுப்பீங்க. விசாக நட்சத்திரம் பொறுமைசாலிகள். எல்லாரையும் அனுசரிச்சு போவீங்க. அதாங்க உங்களுடைய பலமே. துலா ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பெருமாளுங்க. மற்றும் ஷிரடி சாய்பாபாங்க. இவங்க 2 பேரையும் நீங்க வணங்கின எல்லாவற்றிலும் மேன்மைதாங்க. மந்திரம் ஓம் ஷிரடி சாய்ராம், ஓம் ஷிரடி சாய்ராம். இதை மட்டும் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனா சட்டுன்னு பேசுவீங்க. ஒரு கோவம் தாங்க உங்களுக்கு வரும். இன்னைக்கு சந்திர பலம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. சுக்கிர பலம் சுமாரா இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சனி பலம் சுமாரா இருக்குங்க. குரு பலம் அமோகமா இருக்குங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு. ஆஃபீஸுக்கு போறவங்கள பாருங்க, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நீங்க தாங்க கிங்கு. ஏன்னா குரு உங்கள பார்த்துடுறாரு. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மேன்மையா இருக்குங்க. ஆனா கொஞ்சம் நிதானத்த மட்டும் கடைப்பிடிக்கணுங்க. வேலை எல்லாத்தையும் நீங்க இழுத்துக்கட்டி செய்வீங்க. இருந்தாலும் பேர் இல்லைன்னு வருத்தப்படுவீங்க. இனிமேல் பேர் வந்துடுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. ஆனா அதே சமயத்துல பாருங்க, ஒரு சில பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருந்து வாங்கி கொடுத்து உங்க வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு கூடுங்க. கடின உழைப்பாளிகளே, நிறைய பேர் உங்ககிட்ட வந்து வேலைய குடுப்பாங்க. அதே சமயத்துல ஒரு சில வேலைகள் மட்டும் உங்களால செய்யவே முடியாது. ஏன்னா, அதிக வேலைய வாங்கி வச்சிருப்பீங்க. அது மத்தவங்கட்ட குடுத்து செய்வீங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாபம் கம்மியா இருக்கும். மற்றபடி மேன்மை தாங்க. பெண்களே, இன்னைக்கு நீங்க சுகமா இருப்பீங்க. எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. ஆஃபீஸ் போற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சக ஊழியர்கள் நல்ல ஒத்துழைப்பு குடுப்பாங்க. அதன் மூலியமா சுகத்த அனுபவிப்பாங்க. கு குடும்ப பெண்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கோயில், குளம்னு போகறதுக்கு நெறைய வாய்ப்பு. கணவன், மனைவி உங்களுக்குள்ள அன்பு கூடும், காதல் மிகும், ஏற்றமான நாளாக அமையும். மாணவர்களே, இன்னைக்கு படிப்பு அருமையா வருங்க. எல்லா விதத்திலும் மேன்மையான நாளுங்க. உங்க ஆசிரியர்கள்லாம் உங்கள பாராட்டு மழை பொழிவாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன தெரியுமாங்க? சிகப்பு. எண் 9ங்க. அது ராசியான எண்ணுங்க. விசாக நட்சத்திரமே இதுல பிறந்தவங்க பாருங்க, எல்லா விதத்திலயும் அமைதியா விட்டு குடுத்து போவாங்க. அதுதாங்க அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதனால தாங்க அவங்களுக்கு வளர்ச்சியே அதிகம். அனுஷ நட்சத்திரக்காரங்கள பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல ஞானத்த உபதேசம் பண்ணுவாங்க. இருந்தாலும் சில சமயத்துல கோவப்படுவாங்க. அத விட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மைதாங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகங்க. இந்த பிடிவாதத்த தளர்த்துனாவே அவங்களுக்கு மேன்மை எங்கேயோ இருக்குங்க. எல்லா விதத்திலும் மேன்மை அடைவாங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா, ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர வணங்க எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகும். ஓம் சாய் ஸ் ஓம் ராம் ராம் ராம்னு சொல்லுங்க. அதே சமயத்துல ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமோ நமகன்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை தாங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எல்லா விதத்திலும் மேன்மையானவருங்க. பழைய பெருமையை பத்தி பேசுறீங்க, குடும்ப பெருமையை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதாங்க. மற்றபடி இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. ஏன்னா சந்திர பலம் அமோகமா இருக்குங்க. உங்களுக்கு இஷ்ட சித்தி, காரிய சித்தி எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மைதாங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு சுக்கிர பலமும் கூடியிருக்குங்க. எல்லா இடத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாங்க. சனி பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவ்வளோதாங்க. குரு பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. உத்தியோகம் பார்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சில பேர் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துரும்.
ப்ரொமோஷனுக்கு லிஸ்ட்ல சில பேருடைய பேர் இருக்கும். எல்லா விதத்திலும் மேன்மையான நாளா இருக்குங்க. வியாபாரிகளே வியாபாரங்கள் அமோகமா நடக்குங்க. சில பேர் வியாபாரத்த மாற்றி அமைப்பாங்க. சில பேர் புது வியாபாரம் ஆரம்பிக்கலாமா என்று கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வர்ற ஆர்டர செய்ய முடியாதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மையான நாளா இருக்குங்க. ஆனா, தெய்வ பலம் கூடி இருக்குங்க உங்களுக்கு. பெண்களே, நீங்க மிகவும் தெய்வ பக்தியா இருப்பீங்க. கோவில், குலம்னு சொல்லிட்டு நீங்க பக்தி பரவசமா இருப்பீங்க. ஆஃபீஸ் போற பெண்கள் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் அவங்களே செய்வாங்க. அங்க போனாலும் கோயில பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்க. பக்தி மார்க்கத்த பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு மிகும், பாசம் கூடும், காதல் மலருங்க. மாணவர்களே, நீங்க இன்னைக்கு எல்லாவற்றிலும் படிப்புல மேன்மையா இருப்பீங்க. ஆனா ஒரு சில விஷயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கேளிக்கைகளும் உங்களுக்கு மனம் திரும்புங்க. அதனால அத மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் மஞ்சள்ங்க. ராசியான எண் 3ங்க. மூல நட்சத்திரத்துக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அமோகமா நாள் இருக்குங்க. பணவரவு, தனவரவு எல்லாம் உண்டுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஞ்சநேயரை வணங்குங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. போராட நட்சத்திரங்கள் எல்லா விதத்திலும் சுக்கிர ஆதிக்கம் உடையதுங்க. அவங்க எல்லா இடத்துலயும் சகஜமா பழகுவாங்க. காரிய அனுகூலம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எ- அவங்க முன்னின்று எல்லா செயலும் செய்வாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அருமையான ஏற்றமான நாளா அமையுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்களுடைய ஆலயங்க. சித்தர்களை நீங்க வணங்கின எல்லா இடத்திலும் மேன்மை உண்டாகுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லுங்க. எல்லா இடத்திலும் மேன்மைதாங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவருங்க. குடும்ப பாசம் உங்களுக்கு ரொம்ப அதிகங்க. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கட்டி செய்வீங்க. இன்னைக்கு சந்திரபலம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சனி பலமும் கூடி இருக்குங்க. சுக்கிர பலமும் நல்லா இருக்குங்க. லட்சுமிகரமா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் தனவரவு, பணவரவு உண்டுங்க. இன்னைக்கு உத்தியோகம் பார்க்குறவங்க பாருங்க, ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. பொறுப்புணர்ச்சியோட செய்வீங்க. இனிமேட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்ல வரும். சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஏற்றமான நாளா அமையும். வியாபாரிகளே பணவரவு, தனவரவு உண்டுங்க. வியாபாரம் அமோகமா நடக்குங்க. சிலருக்கு சமூக பொறுப்புகளும் வருங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வர்ற வேலைகளை உங்களால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வருங்க. நீங்க தாங்க எல்லாத்தையும் முன்னின்று செய்வீங்க. அடுத்தவங்ககிட்ட ஆலோசனையும் குடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா நலனும் இன்னைக்கு விளையுங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. பெண்களே, நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குடும்ப பெண்கள் குடும்பத்துல பாசமா இருப்பாங்க. குடும்பத்த வழிநடத்துவாங்க. அக்கம் பக்கத்துல பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. உங்க பேச்ச கொஞ்சம் குறைச்சுங்க. எல்லாவற்றிலும் மேன்மைதாங்க. ஆஃபீஸ் போற பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஏன்னா, அவங்க உங்கள பத்தி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி மேன்மைதாங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல அன்பு இருக்கும். பரஸ்பர நட்பு இருக்கும். ஆனா, ஒரு சில வார்த்தைகள தவிர்க்கிறது நல்லதுங்க. மாணவர்களே, இன்னைக்கு படிப்பு அமோகமா இருக்குங்க. படிப்புகள் வருங்க. உங்களுக்கு புரியாத பாடத்த மற்ற மாணவர்கள்ட்ட கேட்டு புரிஞ்சுக்குங்க. மேன்மையா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் என்னன்னா, இளம் நீலங்க. ராசியான எண் என்னங்க? 6ஆம் நம்பருங்க. அதுதாங்க உங்களுக்கு ராசியான எண். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களே, இன்னைக்கு நீங்க வழிநடத்துற அளவுக்கு உங்களுக்கு உண்டுங்க. சூரிய பலம் கூடியிருக்கிறதுனால நீங்க தாங்க மேன்மையா இருப்பீங்க. திருவோண நட்சத்திரங்களுக்கு சாந்த சுரூபியா இருப்பீங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு அனுகூலமான நாள், ஏற்றமான நாள். உங்களால எல்லா காரியங்களையும் செயல்படுத்த முடியும். அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி உண்டாகுங்க. இன்னைக்கு தனவரவு உண்டுங்க, பணவரவு உண்டுங்க. இன்னைக்கு மக மகரத்துல பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் சித்தர்கள்ங்க. பெருமாளையும் சித்தரையும் வணங்க எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. அவ்வளவுதான். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளா அமையுங்க. நீங்க அன்பானவங்களுக்கும், பண்பானவங்க, பாசமானவங்க. அதே சமயத்துல மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டுங்க. இன்னைக்கு சந்திர பலம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. சுக்கிர பலம் கூடி இருக்குங்க. அமோகமா இருக்கு. சனி பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க.
குருபலம் அருமையா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை தரும் நாளாக அமையுங்க. ஆஃபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸ்ல இன்னைக்கு எல்லா பொறுப்புகளையும் அவங்களே செய்வாங்க. சில பேர் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய நிலைமை நிச்சயமா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க. வியாபாரிகளே, வியாபாரத்துல உங்களுக்கு அமோகமா இருக்கும். ஆனா என்ன பாருங்க, சில பொருட்கள் உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அந்த தட்டுப்பாடுகள் ஏற்பட்ட பொருட்கள மற்றவர்கிட்டருந்து தருவிக்கும் பொழுது, உங்களுக்கு கொஞ்சம் லாபம் குறையுங்க. அவ்வளதாங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு இன்னைக்கு வேலை ஆர்டர் நெறைய வரும். ஆனா உங்களால செய்ய மாட்டாது. யாராவது ஒருத்தர்கிட்ட குடுத்து அனுப்புவீங்க. ஆனா அவரு இன்னைக்கு டிலே பண்ணிடுவாரு. அதுதாங்க உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படும். பெண்களே, நீங்க எல்லாத்தையும் முன்னின்று நடத்துங்க. குடும்பத்தையே சில பெண்கள் நடத்துவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாவித ஆற்றலும் உண்டுங்க. ஆஃபீஸ் போற பெண்கள் தலைமை பொறுப்பை ஏற்பாங்க. குடும்ப பெண்கள் குடும்பத்த அவங்க தான் வழி நடத்துவாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பண்பு, பாசம், காதல் இது மிகுங்க. மாணவ மாணவர்களுக்கு கல்வி நல்லா வருங்க. அவர்களே சில பேர் கல்வியில முதலிடம் பெறுற அளவுக்கு தகுதி பெறுவாருங்க. அணிய வேண்டிய நிறம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வெளிர் நீலத்த அணியுங்க. ராசியான எண்ணெய் உங்களுக்கு 6வது எண்ணுங்க. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பயும் தவிட்டு பானம் ஃபுல்லா தங்கம்ன்னு சொல்லுவாங்க. ராசியான ஆளுங்க எல்லா விதத்திலும் அவங்களுக்கு மேன்மை தாங்க. எந்த திசை நடந்தாலும் அவங்களுக்கு மேன்மை தாங்க. சதய நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்க, அவங்க தாங்க வழிநடத்தக்கூடிய திறமை படைத்தவங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் நிர்வாகம், குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் அவங்களே சமாளிப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, குடும்பத்தையும் வழிநடத்துவாங்க. அதே சமயத்துல பக்தி மார்க்கத்துல மிகுந்த ஈடுபாடுகள் உண்டுங்க. பக்தி மயமா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயங்க. அதே சமயம் நீங்க கால பைரவர் ஆலயத்துக்கும், ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கும் நீங்க கட்டாயம் போய் தாங்க ஆவணுங்க. அதனால உங்களுக்கு மேன்மை உண்டாங்க. ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தையும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாவற்றிலும் ஏற்றமா அமையுங்க. மீனராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பாசமானவருங்க. குடும்ப பாசம் உங்களுக்கு அருமையா இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாங்க. சந்திர பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. ஆனா சுக்கிர பலம் அருமையா இருக்குங்க. பணவரவு, தனவரவு எல்லாம் உண்டுங்க. என்னென்ன பாருங்க, இன்னைக்கு ஆபீஸ் போறவங்க பார்த்தீங்கன்னா, காலையில கிளம்பும்போது ஹெல்மெட்ட மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. வண்டி கொஞ்சம் மக்கார் பண்ணும். அத சரி பண்ணிட்டு போங்க. ஆபீஸ்ல உத்தியோகம் பார்க்குறவங்க அனாவசியமா யார்ட்டயும் பேசாதீங்க. நீங்க ஆபீஸ் வேலை பார்க்கும்போது கவனமா பாருங்க. தவறு வராம பார்த்துங்க. அது ரொம்ப முக்கியங்க. வியாபாரிகளே, வியாபாரத்துல கவனமா செலுத்துங்க. அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொன்னா, அந்த பிரச்சனையில தலையிடாதீங்க. யாருக்கிட்டயும் பஞ்சாயத்து போகாதீங்க. நீங்க பணம் குடுக்கல் வாங்கல் பண்ணும்பொழுது மட்டும் எண்ணி கொடுங்க. கவனப்பிசகு இல்லாம கொடுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு ஆர்டர் நல்லா வருங்க. நீங்க தாங்க எல்லா வேலையும் செய்வீங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க அவர் உங்களை விட கம்மியா செய்றாரு, நல்லா செய்றாரு, ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுவாருங்க. அத மட்டும் நீங்க காது கொடுத்து கேட்காதீங்க. யார் பஞ்சாயத்துலயும் தலையிடாதீங்க. அமைதியா இருங்க. ஏற்றமான நாளா அமையுங்க. பெண்களே, நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அக்கம் பக்கத்து பெண்கள்ட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசணுங்க. ஏதாச்சும் ஒரு சொல்லு வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட போயிட்டு பஞ்சாயத்துக்கு போயிடாதீங்க. அவங்க விஷயத்த இன்னொருத்தவங்ககிட்ட சொன்ன மாரி உங்கள கலகம் மூட்டி விட்டுடுவாங்க. ஆஃபீஸ் போற பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல கவனமா இருக்கணும். பேச்சுல நிதானம் தேவை. மாணவர்களே, நீங்க படிப்புல அருமையா இருப்பீங்க. ஆனா, அதே சமயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க சக மாணவர்கள பத்தி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா, அந்த பிரச்சனையில நீங்க தலையிடாம இருங்க. அது போதுங்க. கணவன் மனைவிக்குள்ள பாசமா இருப்பீங்க, நேசமா இருப்பீங்க. ஆனா, ஏதாவது வார்த்தையில பிரச்சனை வந்ததுன்னா, ஒருத்தங்க விட்டு குடுத்து போங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாங்க. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் மஞ்சள் நிறங்க. ராசியான எண் 3ங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, இன்னைக்கு நீங்க எல்லா விதத்திலயும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போதோ, வெளிய வரும்போதோ,
ஜாக்கிரதையா இருங்க. எந்த விஷயத்திலும் தலையிடாம இருங்க. மேன்மை உண்டாகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்க இன்னைக்கு பார்த்து பேசுங்க. யார்கிட்டயும் பேசும்போதும் நிதானமா பேசுங்க. மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தாவே மேன்மை உண்டாங்க. ரேவதி நட்சத்திரமே இன்னைக்கு உங்களுக்கு அமோகமான நாள் இருக்குங்க. பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டுங்க. இன்னைக்கு மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? சித்தர்கள், ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர் இவர்களை வணங்கினான மேன்மை உண்டாகுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்னு மந்திரத்தை சொல்லுங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. 12 ராசி அன்பர்களும் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் தேய்பிறை அஷ்டமி என்பதால் சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று அங்கு கால பைரவருடைய அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதில் பங்கு கொண்டு கால பைரவருடைய அருளை பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.